விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும் நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வமுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்கங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவினோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்று விருச்சிக ராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே போர்க்குணம் கொண்டவங்கங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறேங்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க நீங்கங்க. குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க நீங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்கங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைக்கிறாங்கங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நல்ல மனசு உடையவங்க தாங்க நீங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க விருச்சிக ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குமுங்க. விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்கங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க நீங்க தாங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை
உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்ங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026ல நிச்சயம் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்லயே ஏற்பட போகுதுங்க. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சுக்கிர பகவானும் புதன் பகவானோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு அதனுடைய பலன்களானது உங்களுக்கு முழுவதுமா கிடைக்க போகுதுங்க. இந்த 90 நாட்களுக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கிடப்பிலேயே போட்டு வச்சிருப்பீங்க. இது நடந்தா நல்லா இருக்கும், அதற்காக ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பீங்கங்க. ஒரு வரன் பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 90 நாட்கள் உங்களுக்கு விரைவில் கைவிட போகுதுங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர நிவர்த்தி, குருவுடைய வக்கர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் இந்த வருடத்துல உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுனால நம்ம இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டா பார்க்கப்படுதுங்க. முதலாவதா பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர நிவர்த்திங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி சென்ற ஆண்டே சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருந்து தான் சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீன ராசியை நோக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்கர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக நெகட்டிவாக அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிருவாருங்க. அப்படி செயல்படும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழப்போகுதுங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா 2ஆம் இடத்துல செயல்பட்டிருந்த குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுதுங்க. அதன் மூலமா பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட போகுதுங்க. அதற்கு அடுத்ததா சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்படுதுங்க. அதன் மூலமாகவும் நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சிங்க. ஐயோ, ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லா விருச்சிக ராசிக்காரங்களுமே பயப்படுவாங்கங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களும் துன்பங்களையும் மட்டுமே நீங்கள் அந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்கங்க. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருந்திருக்குமுங்க. இது தற்பொழுது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2026 உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கோ 15,000 ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ப்ரைவேட் வேலையோ பேங்க் வேலையோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க. தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க.
மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமும் உங்க கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்கங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்கங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் உங்களுக்கு தக்க சமயத்துல கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்கங்க. இதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது எளிமையா அடைஞ்சிருதுங்க. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம்ங்க. அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமுங்க. ஆனா இது அனைத்தும் வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்கங்க. வாழ்க்கை துணையை இழந்த விருச்சிக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கிய விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நண்பர்கள் சொல்றீங்கங்க. கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு விரைவில் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பயிற்சி திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்கங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. அதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுன்னு தெரிஞ்சா அவங்கள விட்டு உடனடியா விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்துல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையே தலைகீழா மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க.
இனி வரக்கூடிய காலகட்டத்துல தந்தையினோட உடல்நிலையில முன்னேற்றம் காணப்படுமாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்ல சாதகமான நிலை காணப்படுமுங்க. தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடவும் உங்களுக்கு தோன்றுமுங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாமுங்க. பயணத்தின் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள்ல நிதானமான போக்கு காணப்படுமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லதுங்க. எதிர்பாராத இடமாற்றம், சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாமுங்க. குடும்பத்துல எதிர்பாராத செலவு உண்டாகுமுங்க. உறவினர்களிடம் பக்குவமா பேசுவது நல்லதுங்க. வழக்குகள்ல மெத்தன போக்கு காணப்படுமுங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுமுங்க. பயணங்களால அலைச்சல் உண்டாகுமுங்க. மனதுல ஒருவித கவலை இருக்குமுங்க. மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சி வெற்றி அடையுமுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் சற்று குறைவாக தான் இருக்குமுங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உங்கள் முயற்சிகளுக்கு நண்பர்கள் பக்கபலமா இருப்பார்களுங்க. சிலருக்கு உறவினர்களால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால கடன் வாங்கவும் நேரிடுமுங்க. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அலுவலகத்துல பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்குமுங்க. இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதால உற்சாகமா செயல்படுவீங்க. சக பணியாளர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு வருவாங்கங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக மிகவும் உழைக்க வேண்டி இருக்குமுங்க. வங்கி கடன் உதவி கிடைக்குமுங்க. பணியாளர்களால தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடுமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகுமுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்குமுங்க. ஆனாலும் எதிர்பார்த்த சலுகை கிடைக்குமுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல போட்டி இருக்குமுங்க. சில இடங்கள்ல எதிர்ப்புகள் இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா பதவி மாற்றம் வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமா நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்குமுங்க. புதிய முயற்சிகள்ல திட்டமிட்டு இறங்கலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் விலகுமுங்க. பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகுமுங்க. அலுவலகத்துல உங்களோட பெருமை உயருமுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வழி ஏற்படுமுங்க. வியாபாரத்துல விற்பனை சிறப்பா இருக்குமுங்க. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாமுங்க. குடும்பத்துல இருந்த பாதகங்கள் நீங்குமுங்க. பிள்ளைகளால நல்ல செய்திகள் வந்து சேருமுங்க. பெரியோர்களோட ஆசி உண்டுங்க. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிப்பதில் முனைப்பு காட்ட வேண்டுங்க. அடுத்ததா கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சியில இறங்கலாமுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வான சற்று மிதமான பலன்களை கொண்டு வருமுங்க. புதன் நாளில் இருப்பதால வியாபாரத்தில் நீங்கள் செய்த புதிய முயற்சி வெற்றி தருமுங்க. வியாபாரத்தில் பார்ட்னர்களை எச்சரிக்கையாக கையாள வேண்டுமுங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுத வேண்டுமுங்க. இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்காரங்க தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்கணுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவு கிடைக்கலாமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமாங்க. முதலாவதா விசாகம் 4ஆம் பாதமுங்க. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல சகஜ நிலை காணப்படுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே சுமூக உறவு இருக்குமுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை நீங்க வாங்கி கொடுப்பீங்க. கருத்து வேற்றுமையால பிரிந்து சென்றவர்கள் மனம் மாறி மீண்டும் திரும்பி வருவார்களுங்க. பணவரத்து திருப்தி தருமுங்க. காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கூடுமுங்க. கல்வியில முன்னேற்றம் வேண்டும் என்பதை குறிக்கோளா கொண்டு பாடங்களை படிப்பீங்க. 2வதா இருக்கக்கூடியவங்க அனுசம் நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. எதிர்ப்புகள் அகலுமுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுமுங்க. காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க. முக்கிய நபர்களோட உதவி கிடைக்குமுங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்குமுங்க. துணிச்சலுடன் செயல்பட்டு எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க. பணவரத்து இருக்குமுங்க. இடமாற்றம், வெளியூர் பயணங்கள், அலைச்சல் ஆகியவை இருக்குமுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லுமுங்க. அரசு தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு கட்டளையிடுகின்ற பதவி கிடைக்குமுங்க. 3வதா கேட்டை நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவர்களுக்கு வேலை கிடைக்குமுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படுமுங்க. யாரிடமும் எதிர்த்து பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரிவு நீங்கி ஒன்று சேர்வார்கள்.
பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்குமுங்க. எந்த செயலையும் தைரியமாக நீங்க செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத திடீர் செலவுகள், வீண் அலைச்சல் உண்டாகலாமுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 9ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகைங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. மணியே மணியின் ஒளியே, ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிகலகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமர்தம் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பதம் பாதம் பணிந்த பின்னே. அடுத்ததா இனியொரு பரிகாரம் சொல்றேங்க. முருகனை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகுமுங்க. காரிய வெற்றி கிடைக்குமுங்க. எதிர்ப்புகள் விலகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.